கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் கடந்த 7 வருடங்களாக மூடப்பட்டிருந்த மட்டக்களப்பு போரதீவு பற்று வெள்ளிமலை கலாசார மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. மட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா யுரேகா முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மண்டபத்தை திறந்து வைத்தார். மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் குடைசாய்ந்து மரணித்த மதரசா மாணவர்கள் உட்பட 8 பேரின் நினைவாக விசேட துவா பிரார்த்தனை சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக்க அபய விக்ரம பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இவ் அனர்த்தத்தின் போது உயிர் நீத்தவர்களை மீட்டெடுப்பதற்காக முயற்சி செய்த பலரும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். சுகதாக்களை சுமந்த சந்தூக்குகள் நினைவு மலரும் வெளியிடப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. சாய்ந்தமருது ரியாலுல் ஜென்னா பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அமெரிக்க ஜகாத் பவுண்டேஷனின் இணைப்பு அதிகாரி ஃபசாலுர் ரஹ்மான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துக்கு அமைவாக விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் யாழ் மாவட்ட போலீசாரை நெறிப்படுத்தும் கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது. யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காலிங்க ஜெயசிங்க தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பாக அங்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் JPS